ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த மாதத்துல பிறந்தாங்களோ அதே மாதிரி தான் ரபியுல் அவ்வல், இதே மாதத்துல தான் 12ஆம் தேதி வஃபாத் ஆகிட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பிறந்தது மட்டுமல்ல, வஃபாத் ஆகினாங்க. இந்த வஃபாத்துடைய நேரத்தில் கடைசி வசியத், ஒரு மகன் இருக்கிறான், ரொம்ப கெட்டவன், வாப்பாக்கு எப்பையும் மாற்றம் செஞ்சு கொண்டே தான் இருக்கிறான், வாப்பா சொல்றதை கேட்கறதே இல்லை. ஆனா எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும் வாப்பா மௌத்தாக கொள்ள மகன் கொஞ்சம் வாங்கலே, என்ன இந்த டைம்ல நான் கடைசிக்கு மௌத்தா போறேன் வாப்பா, இந்த நசீகத்தை சரி கொஞ்சம் கேட்டு நடந்துக்கோவே. அந்த கெட்டவண்ட உள்ளமும் சில நேரத்துக்கு உருகலாம், அடே வாப்பா கடைசிக்கு என்னமோ உளத்த போறான் கிழவன், கேட்போமே என்று சரி கேட்பான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி சக்கராத்துடைய நேரத்தில் முழு உம்மத்துக்காக வேண்டி 2 நசீஹத், முழு தீனுடைய சுருக்கத்தை முன்னுக்கு வைக்கிறாங்க. யா உம்மதி யா உம்மதி அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலகத் ஐமானுக்கும், என்னுடைய உம்மத்தார்களே, தொழுகைய நிலைநாட்டுங்க, தொழுகைய பற்றி பிடிச்சுக்கோங்க, உங்களோட வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அந்த அடிமைகளோட விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. இந்த 2 நசீஹத்தை செஞ்சாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முழு உலகத்துல முஸ்லிம்களுக்குள்ள தொழக்கூடியவர்களுடைய வீதம் 5 வீதம் 10 வீதம் தான். நாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள பார்ப்போம், எந்த கலிமாவை சொல்லியிருக்கிறோமோ அந்த கலிமாவுடைய கவலை எந்த அளவுக்கு எங்களோட உள்ளத்தில் இருக்குது. அந்த ரசூலுல்லாவுடைய கடைசி வசியத், தொழுகையை பற்றி பிடிச்சுக்கோங்க. எங்கட வீட்டில் எவ்வளவு இருக்குது, எங்கட குடும்பத்தில் எவ்வளவு இருக்குது, எங்கட மஹல்லால எவ்வளவு இருக்குது, எங்கட ஏரியாவில் எவ்வளவு இருக்குது, எங்கட நாட்டில் எவ்வளவு இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் இந்த நசீஹத்வல பற்றி பிடிச்சு கொண்டாங்க. உயிர் போகட்டும், தொழுகை விட மாட்டோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல கடைசி நாட்கள்ல தொழுவிப்பதற்காக வேண்டி முன்னுக்கு வராங்க. இப்னுல் முல்ஜிம், ஒரு மஜூசி வந்து அட்டாக் பண்றான். எனவே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையை முடிக்கிறாங்க, மயங்கி கீழே விழுந்துட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க எல்லாம் தூக்கி கொண்டு உள்ளுக்கு கொண்டு போனோம். ஒரு வைத்தியர் வந்து நிலைமையை பார்க்கறதுக்கு ஒரு பானம் ஒன்று கொடுத்தாங்க குடிக்கிறதுக்கு. குடிச்சா எத்தனையோ ஓட்டைகளால வெளியே வருவது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தப்ப மாட்டாங்க, கஷ்டமா இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், 6 நாட்கள் இதே நிலைமையில இருந்தாங்க. வரலாறு ஆசிரியர்கள் எழுதுறாங்க, மயக்கத்துல எப்பெல்லாம் மயக்கம் தெளிவாகுமோ கேட்பாங்க, தொழுகைக்குரிய நேரம் வந்துச்சா என்னைய தொலை வைங்க. லா ஹல்ல ஃபில் இஸ்லாமி லிமன் லா ஸலாத லஹு, யாருக்கு தொழுகை இல்லையோ அவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்பதாக சொல்லுவா. அந்த சக்கராத்துல ரசூலுல்லாவுடைய வசியத் ஞாபகம் வருவது. அந்த நேரத்திலையும் கிளாஸுக்காக வேண்டி தொழுகை விட இல்ல, கல்யாணத்துக்காக வேண்டி தொழுகை விட இல்ல, ஒரு ட்ரிப்புக்காக வேண்டி தொழுகை விட இல்ல. கடைசி சக்கராத்துடைய நேரத்தில் உயிர் போகக்கூடிய நிலைமை, இந்த நேரத்திலையும் இல்ல தொழுக. ஏன்? நான் தொலை இல்லாட்டி எனக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை. இததான் ரசூலுல்லாவுடைய கடைசி வசியத். எந்த அளவுக்கு தொழுகை எங்களுக்கு இருக்குது என்பதை யோசிங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கர்பலாவுடைய போர்ல விரோதிகள் 4000 பேர், இவங்களோட இருக்கிறாங்க 52 பேர். யோசிங்க, காலையில கைலூலா தூங்குறாங்க, ரசூலுல்லாவை கனவுல காண்றாங்க. ஹுசைன் இன்றைக்கு இஃப்தார் நோம்புக்கு, ஏன் ஆஷூராவுடைய நோம்பை பிடிச்சிருந்தாங்க, இஃப்தாருக்கு நீங்க எங்களைய சந்திப்பீங்க என்று சொல்றாங்க. சையீதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாலிபர்களுடைய தலைவர் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் போர் களத்தில் இருக்கிறாங்க. லொஹருடைய நேரம் வருவது. ஷிமருக்கு விரோதிகளுக்கு செய்தி அனுப்புறாங்க, கொஞ்சம் யுத்தத்தை நிப்பாட்டுங்க, நாங்க லொஹர் தொழணும். எங்க இது? சாயுத மருது பள்ளிக்குள்ளையா, மஹல்லாலையா? இல்ல இல்ல, யுத்த களத்துல. கொஞ்சம் நிப்பாட்டுங்க, நாங்க தொழணும். அங்க செய்தி வருது, நாங்க நிப்பாட்டவே மாட்டோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த நேரத்துல இந்த படை 52 பேர், 26 பேர் முன்னுக்கு யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அடுத்த 26 பேர் பின்னுக்கு இமாம் ஜமாத்தோடு தொழுந்தாங்க. முழு உலகத்துடைய குறிப்பாக வாலிபர்களுக்கு காட்டினாங்க, ஏ வாலிபர்களே, நீங்க சொர்க்கத்துடைய வாலிபர்களுடைய தலைவர் ஹுசைனோட சொர்க்கத்தில் இருக்கணுமா? தொழுகையை பற்றி பிடிச்சுக்கோங்க. அதுதான் என்ற அப்பா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீஉல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதி கடைசி சக்கராத்ல செஞ்ச வசியத்.
அதை கூட நீ எடுத்து நடக்காட்டி நீ என்ன முஸ்லிம் என்பதை முழு உலகத்துக்கும் எடுத்து காட்டினாங்க கடைசி கர்பலாவுடைய போர்ல. இந்த நேரத்திலையும் நாங்க தொழுக, எனக்கு சர்டிபிகேட்டே இருக்குது, நான் தான் சொர்க்கத்து வாலிபருடைய தலைவர். ஆனா இந்த நேரத்திலையும் இமாம் ஜமாத்தோட தொழுறதை விட மாட்டோம். என்னையோட சொர்க்கத்தில் இருக்கணுமா, தொழுகைய நிலை நாட்டுங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரபியுல் அவ்வல் மாதம் எங்களுக்கு படிச்சு தரக்கூடிய ஆக முக்கியமான பாடம், தொழுக வந்துச்சா எல்லாமே வந்துடும். ஏனே ஹராம் எல்லாமே பெய்த்திடும். பேணுதல் பக்குவமாக தொழக்கூடியவர்கள் இடத்துல. எனவே இது ஹுகூக்குல்லாஹோட சம்பந்தப்பட்ட விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுருக்கமா சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வமா மலகத் ஐமானுக்கும், உங்களோட வலக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அந்த அடிமைகளோட விஷயத்துல அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. உங்களோட உம்மட விஷயத்துல பயந்துக்கோங்க இல்ல, உங்களோட மனைவிட விஷயத்துல பயந்துக்கோங்க இல்ல, உங்களோட குடும்பத்தார்களுடைய விஷயத்துல பயந்துக்கோங்க இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது அடிமையுடைய விஷயத்துல. இந்த காலத்துல வேலைக்காரி வீட்டில் இருப்பா, வேலைக்காரிட விஷயத்துல பயப்படுங்க இல்ல இல்ல. ரசூலுல்லா சொன்னது அடிமையுடைய விஷயத்துல. அந்த காலத்துல அடிமைகள் வியாபார பொருட்களை போல வாங்குவாங்க, விற்பாங்க. அந்த அடிமைட விஷயத்துல நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கோங்கோ என்று சொன்னா, உம்மட விஷயம், வாப்பாட விஷயம், சகோதரருடைய விஷயம், குடும்பத்துடைய விஷயம் எவ்வளவு முக்கியம் என்பதை யோசிங்க. அடிமைட விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்துக்கோங்க என்று சொன்னாங்க. இந்த காலத்துல உம்மாவுக்கு இருக்கிற கண்ணியம் என்ன, வாப்பாக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் என்ன? கியாமத் நெருங்கிட்டு, வஅதா அர்-ரஜுலு ஜௌஜதஹு வஅக்க உம்மஹு வஅத்னா ஸதீகஹு வஅக்ஸா அபாஹு. கியாமத்துடைய நாள் நெருங்கக்கூடிய நேரத்துல ஒரு மனிதன் மனைவிக்கு வழிபடுவான், உம்மக்கு மாற்றம் செய்வான், நண்பனை கிட்டையாக்கி கொள்வான், வஅக்ஸா அபாஹு, வாப்பாவை தூரமாக்குவார். என் கூட்டாளிமார்கள் தான் எனக்கு பெருசு, என் மனைவி தான் எனக்கு பெருசு, உம்மா யாரு வாப்பா யாரு? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அடிமைட விஷயத்துல அல்லாஹ்வை பயந்துக்கோங்க.